எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பர் வந்து ஒரு 2 1/2 வயசு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தார். மண்டையெல்லாம் நிறைய காயம். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, 2 வீலரில் டேங்க்கு முன்னாடி அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு குறுக்க ஒரு நாய் வந்திருக்குது. திடீர்னு பிரேக் அடிக்கும்போது குழந்தைங்க எப்பயுமே லைட்டாக தான் பிடிச்சிட்ருப்பாங்க அந்த டேங்க்கு கவரை. பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து நிறைய அடிபட்டுருச்சு. அதனால் இந்த சின்ன குழந்தைங்கள 2 வீலரில் முன்னாடி உட்கார வச்சுட்டு போகிறத மேக்ஸிமம் தவிருங்க. அது தேவையில்லாத நம்மளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி3 ஆட்ஸில் நேற்று ஒரு அப்டேட் நடந்தது. மத்தியானம் ஒரு 1:30 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட் நடந்தது. அந்த அப்டேட்டின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நபர்கள் வித்ட்ராவல் போடும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது, ஓடிபி வருது, பட் சப்மிட் மட்டும் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நேற்றிருந்து இது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சார்ந்த நிறுவனத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட்டு சரி ஒர்க் ஆயிரும், சரி தேவையில்லாத எதுக்கு கேட்கணும், சரியாயிரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது வரைக்கும் சரியாகலை. அதனால் மறுபடியும் நிறுவனத்துக்கிட்ட கேட்டதுக்கு ஈவினிங்குள்ளே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். என்ன சார் எனக்கு திடீர்னு இப்போ 30 நாள் முடிஞ்சு 31 நாள் ஆச்சு, வித்ட்ராவல் போடலாம் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஈவினிங்குள்ளே சரியாயிரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். எல்லாருமே வித்ட்ராவல் போடலாம். சப்போஸ் ஈவினிங்குள்ளார சரி ஆகலைனாலையும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சனிக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான வித்ட்ராவல் போடுற ஆப்ஷன் இருக்கும். அதனால் எல்லாருமே போட்டுக்கலாம். இதனால் உங்கள் அப்லைன் டவுன்லைன் இந்த மாதிரி யாருக்கிட்டே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களாம் சில கொஸ்டின் கேட்குறாங்க. மைவி3 ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை, அதனால தான் வந்து வித்ட்ராவல் ஆப்ஷனில் சப்மிட்னு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வரக்கூடிய நபர்கள். காளான் மாதிரி மழை பெஞ்சால் வரும், அதுக்கப்புறம் அது போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வருவாங்க, 4 கேள்வி கேட்பாங்க. அப்புறமா ஆப்ஷன் சரியாயிருச்சுன்னா உடனே அவங்க போயிடுவாங்க. அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மைவி3 ஆட்ஸில் வரக்கூடிய எந்தவித பிரச்சனையும் தற்காலிக பிரச்சனை. ஓரிரு மணி நேரங்களில் சரி செய்யப்படும். ஒரு சில நேரங்களில் அது இன்னொரு நாள் கூட போகலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய நபர்கள் இருக்கிறோம், நிறைய அப்டேஷன் அப்பப்போ நடக்க வேண்டியது இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கோளாறு அப்படின்னு சொன்னால் அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. நாமளும் கொஞ்சம் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். சில நேரங்களில் அவங்களுக்கு உண்டான அந்த கால அவகாசங்களை கொடுக்க வேணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வித்ட்ராவல் போட்டு உங்களுக்கு ஓடிபி வருது, சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு தகவல் கொடுங்க, வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லேயோ. மற்ற நபர்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஆப்ஷன் கூடிய விரைவில் சரியாகும். சரியான நானும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்றத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.